سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் அவனது அன்பும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் உண்மையான மூமீன்களாக முஸ்லிம்களாக ஏகத்துவவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அனைத்து மூமீன்களும் முஸ்லிம்களும் தன்னுடைய தாய் தந்தையர் தான் சேர்த்து வைக்கிற பொருளாதாரம் இந்த உலகத்தில் அதிகமாக நேசம் கொள்ளக்கூடிய தன்னுடைய ஆன்மா, தன்னுடைய உயிர், இது எல்லாவற்றையும் மேலாக இந்த கல்வை விட மேலான ஒரு இடத்திலே வைத்து நேசிக்கப்பட வேண்டிய உத்தம நபி தூதர் உன்னத தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவரினுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை ஏவல் விளக்கல்களை அவர் கொள்கையாக அடிப்படை தத்துவங்களாக அன்றைக்கு எதை அந்த மக்களுக்கு மத்தியே சொன்னார்களோ அந்த அக்கீதாவை உயிருள்ள காலம் வரை உண்மையான அடிப்படையிலே நேசம் கொண்டு அதற்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த அந்த உன்னதமான சத்திய சகாபாக்களின் மீதும் யாரெல்லாம் அந்த கொள்கையை கடிவாளத்தை போல் இந்த உலகத்தில் பிடித்து மரணிக்கிற காலம் வரை அந்த கொள்கையில் அடிவிசகாமல் வாழ வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இந்த ஜும்மாவிலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கை உறவுகளாகிய உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அன்பும் அருளும் அருள் பார்வையும் உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக, கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நீண்ட ஒரு கால இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஜும்மாவில் எனக்கு நல்கி இருக்கிறார். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஜும்மாவினுடைய நாள், ஜும்மாவினுடைய மேடை என்பதெல்லாம் ஒரு காலத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இன்றைக்கு இந்த சமூகத்திலே மலங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இபாதத்தின் மீது உண்டான ஒரு அக்கறை, ஒரு கவலை, பள்ளியின் மீது உண்டான ஒரு நேசம் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்திற்கு மத்தியிலே வெகு குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு கவலை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய பள்ளிவாசலை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நம்முடைய வாழ்வை சுய பரிசோதனை செய்ய நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஒரு முத்தான ஒரு வார்த்தை, யுஹாசிபு கபுல அன் துஹாசிபுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்றைக்கும் மறக்க கூடாத, மறந்து விடாத ஒரு வார்த்தை, ஹாசிபு, உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், கபுல அன் துஹாசிபுக்கும். நான் யார், என்னுடைய அமல் என்ன, என்னுடைய தக்குவா என்ன, நான் எப்படி மூமினான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நீங்கள் உங்களை நிற்க வைத்து நாளை விசாரிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களை நீங்களே இந்த உலகத்தில் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள், உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். அப்படி விசாரிக்க ஆரம்பித்தால் நிறைய பேர் தோல்வியை தான் சந்திப்போம், பலகீனத்தை தான் சந்திப்போம். அதை முதலில் உங்களுடைய சிந்தனையில் பதிவு செய்துவிட்டு, கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவினுடைய ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே A to Z, நம் வாழ்க்கையினுடைய முன்மாதிரி என்று எடுத்துக்கொண்டால் எல்லோரும் ஒருமித்த குரலிலே அல்லாஹ்வின் தூதர்தான் என் வாழ்வினுடைய அனைத்து நிலைகளிலும் எனக்கு முன்மாதிரி என்பதிலே
மாற்று கருத்தில்லாத ஒற்றை கருத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை அவருடைய மரணத்திற்கு பின்னாலும் வழி தவறாத, காசுக்கு விலை போகாத, ஆட்சி அதிகாரத்திற்கு விலை போகாத, ஈமானை அடகு வைக்காத, எந்த சூழ்நிலையிலும் கொள்கையை விட்டு இந்த உலகத்தில் அடிபுசகாத ஒரு உம்மத்தை இந்த உலகத்தில் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்றால் அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் கட்டமைத்த விதம் எப்படி இருந்தது? நல்ல கவனிக்கிறோம். நம்முடைய சிந்தனையை சைத்தம் அணுகலிப்பா, தூக்கம் வரும், அங்கே இங்கே திரும்ப ஒரு சூழ்நிலை இல்லாம நல்ல கவனமா கேட்கணும். ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அவர்கள் கட்டமைத்திருப்பார்கள், அவர்களை எப்படி இந்த உலகத்தில் பண்படுத்தி இருப்பார்கள் என்பதை வரலாற்று குறிப்புகளை நாம் படிக்கும் போது நமக்கெல்லாம் தெரியும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை வெறுமனே ஏகத்துவத்தை மட்டும் சொல்வதற்காக வந்த தூதர் அல்ல அல்லாஹ்வினுடைய தூதர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை மட்டும் சொல்வதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பல. இன்னமா புஸ்துல் மகாரிமுல் அஹ்லாக், அல்லாஹ் என்னை உங்களுக்கு மத்தியில் அனுப்பியதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே நல்ல ஒழுக்கத்தை, நல்ல நடத்தை, நல்ல அன்பை, பரஸ்பரத்தை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா அப்படியே ரசூலை உருவாக்குறாங்க. அந்த சமுதாயத்தை யார் மீதும் நல்லெண்ணம் கொள்ளணும், மன்னிக்க பழகும், யாருடைய தவறுகளையும் வெளிப்படுத்துவதை ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. ஒரு சகோதரனை உன்னுடைய பார்வை இருக்கிற அந்த பார்வையை எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடு பார்க்கிற மனிதர்களாக நீங்க வாழுங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தன்னையே ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, முன்னிறுத்துறாங்களே. உங்க இடத்தில் இருந்து யாராவது வந்து பிற மனிதரை பற்றி என்னிடத்தில் பேசினால் ரசூலுல்லாஹ் சொன்ன கவுல், அவரை பற்றி உண்டான நன்மையை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவரை குறித்துண்டான தவறுதலான விஷயங்களை இடத்துல சொல்லி நாளை அவரை நான் பார்க்கும் போது என்னுடைய உள்ளத்திலே ரசூல் என்ன சொல்றாங்க, என்னுடைய கல்வியில் அவரை குறித்து நான் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன்னு சொல்லவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு ஒரு முன்மாதிரி பார்த்தீங்களா, எவ்வளவு மாடல். அதனாலதான் உலகமே இந்த மனிதரை நேசிக்கிறது. அதனாலதான் உலகமே இந்த மனிதன் மீது ஆவலும் காவலும் கொள்கிறது இல்லைங்களா? மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு இந்த இறை தூதர் நேசிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த இறை தூதரே இப்படி இருக்கிறார் என்றால் அவர் உருவாக்கி உம்மத்தின் அளவுக்கு தெரிந்திருப்பாங்க சமூகம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? மனிதர்களை படிக்க நீங்க கத்துக்கங்க, மனித இயல்புகளை இந்த உலகத்திலே நீங்கள் படிக்க நீங்க என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அது பிடித்தாலும் பிடிக்காட்டி ஒத்துதான் ஆகும். நாம இன்னைக்கெல்லாம் நம்முடைய இயல்புகளை தாண்டி இந்த உலகத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். மனிதனுடைய இயல்பு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 30வது அத்தியாயத்தில் 22வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமன் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானமும் பூமியும் எப்படி நான் படைத்ததில் நீங்கள் அத்தாட்சியாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போன்றுதான் வகத்திலாஃபி அல்சினத்திஹிம் வ அல்வானிஹிம். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களை இந்த உலகத்தில் நாம் பல நிறங்களில், பல குணங்களில், பல குணாதிசயங்களில் படைத்திருப்பது என்னுடைய அத்தாட்சி. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? அவன் கோபப்படுவான், அவன் ரோசப்படுவான், தப்பு செய்வான், தப்பு செஞ்ச பாவ மன்னிப்பு கேட்பான். அவன் எல்லா விதமான குணங்களை கொண்டுதான் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கும் போது எப்படி மண்ணிலே இருந்து எடுத்து அல்லாஹ் படைத்தானோ, எப்படி மண்ணுக்கு பல்வேறு விதமான நிறங்களும் பல்வேறு விதமான அந்த இது இயல்பு இருக்கிறதோ அதே போல அல்லாஹ் படைச்சான். அவரை மனிதர் என்கிற இடத்தில் வைத்து அல்லாஹ் படைச்சான். அப்ப மனிதர்களுக்கு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, மனித இயல்புகளை புரிய கத்துக்கிறது இல்லை. இயற்கையில் இயல்பா அல்லாஹ் நமக்கு என்னத்தை தந்திருக்கிறான். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, நான் என்னுடைய இந்த உலகத்தில் நான் மிகப்பெரிய பலசாலி, நான் மிகப்பெரிய இந்த உலகத்தில் ஆற்றலுக்கு உரியவன். அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்சானே குலிக லைஃபா,
நான் மனிதனை பலகீனத்திலும் பலகீனமாக நான் படைச்சிருக்கேன். இன்னல் இன்சான குலிக்க அஜூலா, நான் மனிதனை இந்த உலகத்தில் அவசரக்காரனாக படைத்திருக்கிறேன். எல்லாம் ஒரு அல்லாஹ். நீங்கள் உங்களுக்கு உண்டான இயல்பை புரிஞ்சுக்கணும். ஒரு இபாதத்தினுடைய விஷயங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லிகுல்லி அமரின் சிர்ரத்துன் லிகுல்லி சிர்ரத்துன் ஃபதரா. நீங்க இபாதத் செய்றீங்களா ரசூலா பாருங்க, ஒரு இபாதத்து முதற்கொண்டு நீங்க எதையுமே நீங்கள் நடுநிலையாகத்தான் சிந்திக்கணும். உங்களால மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமான அளவுக்கு உங்களால போக முடியாது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, வமன் கானத் சிர்ரத்துன் ஃபதரத்துஹு இலா சுன்னதி ஃபகத் அஃப்லஹ வமன் கானத் இலா கைர தாலிக ஃபகத் ஹலக். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, உங்களால் இந்த உலகத்தில் இபாதத்தையே செய்து கொண்டிருக்க முடியாது இல்லையா? அது சுன்னத்தும் இல்லை. சுன்னத் என்ன? நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே நடுநிலையாக வாழ்வதும், இடைவெளி விட்டு நீங்கள் வாழ்வதும், இயல்புகளை புரிந்து வாழ்வதும் அது சுன்னத்துங்கிறாங்க. இதை ஒரு மனிதன் மீறும் போது அவன் அழிந்து விடுவாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த உலகத்தில் இயல்பு என்ன? நம்முடைய அல்லாஹ் நம்மை எப்படி இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து வாழும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய நபித்துவ வாழ்வில் 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே அந்த சமூகத்தை, அந்த மக்களை அல்லாஹ்வின் தூதர் இந்த இயல்புகளை சொல்லிக் கொடுத்துதான் ரசூல் என்ன செஞ்சாங்க? உருவாக்கினாங்க. சொல்லிக் கொடுத்துதான் அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த மக்களை உருவாக்கினாங்க. இன்றைக்கு இந்த சமூகத்தில் என்ன உருவாக்கம் உண்டு? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆசைகள் உண்டு. நாம எல்லோரும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை என்றைக்காவது அடைந்தால் இந்த உலகமே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு வர முடியும். அதற்காக என்னென்ன நான் செய்ய முடியுமோ, என்னென்ன ஆசைகளை இந்த உலகத்தில் வளர்க்க முடியுமோ எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கு? வாழ்க்கையில் இயல்பான ஒன்றை புரியாமல் எதையும் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒரு சம்பவம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி 5 ஹைபரினுடைய போரினுடைய நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அந்த நேரத்தில் சகாபாக்கள் ஒரு கடினமான ஒரு பாறை அதை உடைக்கிறாங்க. உடைக்க முடியல, அவங்களால உடைக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அந்த பாறையை அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஓங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடி அடிக்கிறாங்க வாங்கி. அந்த பாறை சுக்குநூறா உடையுது. உடைந்த அந்த இடத்திலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு சொன்ன விஷயம், ஒரு காலம் வரும், ரோமானிய பேரரசும் பாரசீகமும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வரும், அதை நீங்கள் ஆளுகிற காலம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை சொல்லும் போது சகாபாக்கள் என்ன கேட்டிருக்கணும்? என்ன கேட்டிருக்கணும்? என்ன யா ரசூலுல்லாஹ், ஒரு ஆர்வப்படுத்துறதுக்கு ஒரு அளவு வேணாமா? எங்களுக்கு ஆசை காட்ட ஒரு அளவு வேணாமா? ஏன்னா அன்றைக்கு இந்த நாடுகளுக்கு முன்பு மக்காவும் மதீனாவும் பெரிய நாடு அல்ல, ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் எந்த நம்பிக்கையை அந்த மக்களுக்கு சொன்னார்கள் தெரியுமா? ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தெரியுமா? அதை அடைவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த மக்களை ரசூலுல்லாஹ் செய்ய வச்சிருந்தாங்க. தியாகம் பண்ணாங்க. இந்த மார்க்கத்திற்காக எல்லா விதமான அர்ப்பணிப்புகளும் செஞ்சாங்க. அதை அடைவதற்குண்டான எல்லா விதமான வாழ்க்கையுடைய நிலைகளையும் அவங்க கத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இயல்பான நிலைக்கு அந்த மக்களை உருவாக்கினால் அவர்களை ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது இந்த வார்த்தையை 17 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் அந்த மக்களை உருவாக்கினாங்க. சும்மா ரசூலுல்லாஹ் எடுப்பட சொல்லல அல்லாஹ்வின் தூதர். ஆனா பாருங்க, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் அந்த மக்கள் அந்த வெற்றியை இந்த உலகத்தில் அடைய முடிந்தது அவர்களால். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? வாழ்க்கையினுடைய இயல்புகளை, வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நிலைகளையும் ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டாலும் அடைய முடியும், இந்த உலகத்தில் தியாகங்கள் செஞ்சாலும் அடைய முடியும் என்கிற வாழ்வியல் தத்துவத்தை ரசூலுல்லாஹ், மார்க்கத்தின் தத்துவங்களை ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன்னா நாம நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்லைங்க, விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட இந்த நபித்தோழர் இருக்காங்களே, இவர்கள் எப்படி அந்த சமூகத்தின் மக்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொடுத்த இந்த வாழ்க்கை முறையை எப்படி பேணனாங்க, எப்படி இருந்தாங்க, சகா மக்களுக்கு மத்தியிலே எப்படி ஒரு பரஸ்பரம் ஒரு அன்பு, ஒரு விட்டு கொடுக்கிறது, இந்த ஈமானிய பலத்தை எப்படி உருவாக்குறாங்க? அவங்களால தனி நபர்களாக நின்று எதையும் சாதிக்க முடியாது. அன்றைக்கு ஈமானிய உறவுகளாய், கொள்கை உறவுகளாய் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்ந்து அந்த ஒற்றுமையின் பலத்திற்காக அல்லாஹ் பத்ர் முதற்கொண்டு எல்லா விதமான வெற்றியும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இல்லைங்களா? இன்னைக்கு உலக வரலாறை நீங்க எடுத்து பாருங்களேன். உலகத்துடைய இயல்பு என்ன?
உலகினுடைய வரலாறுல மங்கோலியுடைய ஆட்சி காலம் சொல்லுவாங்க. இதுல மங்கோலியர்கள் என்ன செஞ்சாங்க? முஸ்லிம்களை எல்லாம் கருவுறுத்தாங்க, அல்லாவின் இறை இல்லங்களை இடிச்சாங்க. அதற்கு பின்னால் வரக்கூடிய வம்சாவளியாக இருந்த முகாமையர்கள் பள்ளிவாசலை கட்டினாங்க. இதை ஒரு விஷயத்தை விளங்கணும். உலகத்தில் பள்ளிவாசல் கட்டுவதும் இடிக்கப்படுவதும் நடந்துக்கிறார், அது மாறல. ஆனா இது என்ன மாறுது? நல்லா தெரிஞ்சுங்க, மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லாம் கடந்து போவாங்க. மனிதனுடைய குணாதிசயங்கள் இந்த உலகத்தில் ஒருபோதும் கடந்து போகவே போக. அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல பிற மனிதர்களை இந்த உலகத்தில் புரிகிற இடத்துல பிறருடைய குணாதிசயங்களை எப்படி நான் ஒருவரோடு பழகுகிறேன் என்றால், ஒருவரோடு இந்த உலகத்தில் பழகிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நட்பு வைத்திருக்கிறேன் என்றால், என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காத ஒரு மூமினுக்கு என்பதை நாம் தெரிஞ்சு வைக்கணுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பள்ளிவாசலுக்கு ரெகுலரா உங்கள்ட்ட தொலை வர்ற ஒரு மனிதர் 5 வேளை தொழுக வர்ற இவரை பற்றி அவர் முஸ்லீம் என்பதற்கு மூமின் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்தாங்க. ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? யாரை பற்றி கேட்டாலும் அவர்களை குறித்து உண்டான நல்ல எண்ணங்களும் நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்க பழகணும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? யாரும் யாரை குறித்து கேட்டாலும் முத்திரை முட்ட பழகம். ஒருத்தர் தவறு செய்யறான், அந்த தவறு அவன் இருந்தாலும் செஞ்சிருக்க கூடாதுங்க. அவனெல்லாம் ஆள்ல நல்ல வந்தாங்க, தொழிலுக்கெல்லாம் வருவாருங்க. ஆனா அவர்கிட்ட இது மாதிரி கேரக்டர்லாம் இருக்குதுங்க, இது மாதிரி ஒரு சில குணாதிசயங்களா இருக்குதுங்க. இன்றைக்கு நாம் முத்திரை குத்தி இன்றைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கும் தெரியுமா? நீங்க என்ன நிலைமைக்கு ஆளாயிச்சு தெரியுங்களா? வலைதளங்களையும் பேஸ்புக்களையும் திறந்தாலே அவரை யாரோ மாத்தறீங்க, அவரை குறித்து உண்டான பாத்தமங்க செய்திய சுபஹானல்லாஹ் காது கொண்டு கேட்க முடியல. அவரால் நரக நேர்வழி அடைந்திருக்கலாம், அவர் மூலமா நல்ல நேர்வழி கொடுத்திருக்கலாம். ஆனால் பேசுகிற பேச்சுக்கு ஒரு மனிதனின் தனிப்பட்ட விஷயங்கள், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட காரியங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உண்டானது. புரிஞ்சுங்களா? அவர் கொடுக்கவடையதற்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது கொடுப்பதற்கு தவறைகள் சொல்லியிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு பொதுப்படையான ஒரு பார்வைக்கு ஒரு மூமியினுடைய தன்மானமும் ஒரு மூமியினுடைய கண்ணியமும் இன்றைக்கு கலைப்பொருளாக ஆக்கப்படுகிறது என்று சொன்னால், இதை பேசுவதற்கு ஒரு கூட்டம், இதற்காக கமெண்ட்ஸ் பண்ணுவதற்காக ஒரு கூட்டம், எங்கெங்க போயிட்டு இருக்கோம்? இந்த சமூகம் எப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, யார் மீதும் நீங்கள் நல்லெண்ணம் கொண்ட நிலையிலே அல்லாமல் மரணிக்காதீங்க. இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே இஸ்லாமிய மார்க்கம் தெளிவா சொல்லுது, மனிதர்கள் மீது நல்ல எண்ணங்களை வையுங்க, மனித இயல்புகளை புரியுங்க. இன்னைக்கு ஒருவர் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒருவர் மது அருந்துகிறார், பார்க்க தப்பா தெரியுது, அல்லது அவர் சினா செய்திருக்கிறார், அல்லது வெளிப்படையாக வெட்டி வாங்கி கொண்டிருக்கிறார், அவர் இறந்து விட்டார்னு வச்சுங்களேன். நான் ஒரே ஒரு கேள்வி, அவரோடு இந்த பாவம் முடிந்துவிட போகுதா? கிடையாது. யாராவது அந்த பாவத்தை செய்யதான் போறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அவர் மீது மரணிக்கிற காலம் வரை அவருக்கு இங்க திருந்துவதற்கு வாய்ப்போ, அவர் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்புகளோ துஆவை எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு முத்திரை ஊட்டுவதற்காக மட்டும் இன்றைக்கு தயாராக இருக்கிறோம். அவரை திருத்துவதற்கோ மார்க்க ரீதியாக அவரை பண்படுத்துவதற்கோ என்ன நம்ம முயற்சி சொல்லுங்க பார்க்கலாம். சகாபாக்கள் இதை கையில எடுத்தாங்க, இதை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த சகாபாக்கள் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம். ஒரு மனிதர் மது தடை செய்யப்பட்ட அந்த காலம், அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய மதுவை தடை செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமா தடை செய்யறான். இவர் நிறைய மது அருந்துகிறார். அவர் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு கொண்டு வரப்படுற, ரசூலுல்லாஹ்க்கு பிடித்த மனிதர் அவர், அல்லாஹ்வின் தூதருக்கு பிடித்தமானவர். இவர் மன்னிக்கப்படுகிறார், திரும்ப அனுப்பப்படுறார். இவர் போவாரு, எங்காச்சும் போய் சாராயம் குடிப்பார், மது குடிச்சு விட்டு என்ன செய்வாரு, எங்காச்சும் போதையில் இருப்பார், இவரை கொண்டு வருவாங்க. இது நடக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கொண்டு நிறுத்தப்படுறாங்க. எவ்வளவு பெரிய தவறான காரியம் இல்லையா? அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கேட்கிறாங்க, பேசுறாங்க. அவர் நிக்கிறார், போதையில் இருக்கார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க, ஏன்பா அல்லாஹ்வின் தூதர் உன்னை எத்தனை தடவை மன்னிக்கிறது, உன்னை எத்தனை தடவை ரசூலுல்லாஹ் மன்னிச்சு வர்றது, இந்த தப்பையே திரும்ப திரும்ப செய்யறையே அப்படின்னு கேட்கிறாங்க. வெக்கமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல சகாபாக்களின் சிந்தனைகளும் எண்ணங்களும் வேற மாதிரி இருக்கும் போது அல்லாஹ்வின் தூதருடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கும். தன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு தன் சகாபாக்களின் மனநிலையை ரசூலுல்லாஹ் மாற்றி இருக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா உமர், யா உமர், அவர் திட்டாதீங்க, என்ன செய்யாதீங்க, வாத்தல்லுங்க, அவரை திட்டாதீங்க, அவரை திட்டி இந்த சபையில் நீங்கள் சைத்தானுக்கு வழிவகுக்காதீன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அவரை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ்வை நேசிக்கிறார். அவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கலாம், அல்லாஹ்விடத்தில் திரும்பலாம், திரும்புவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் திட்டாதீனாங்க. இந்த ஹதீஸை நாம் எப்படி எடுக்கிறது? ரசூலுல்லாஹ் தப்புக்கு துணை போனாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் தவறை ஆதரித்தார்கள் என்றா அல்லது ஒரு மனிதன் அவன் நாளை அல்லாஹ் நாடினால் அவன் அந்த தவறை விடுவான், அந்த தவறிலிருந்து வெளியே வருவான். ஆனால் சமூக மக்களுக்கு மத்தியிலே நாளைக்கு பிறர் ஏசுவதற்கும் பிறருடைய உள்ளத்தில் இவர் மீது தவறான எண்ணம் வருவதற்கும் உமரே நீங்கள் வழிவகுத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னங்க இறை தூதரின் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையா? ரசூலுல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள் சாதாரண குணாதிசயமா? கிடையாது. ஒரு தாயும் தந்தையும் வைக்கிற பாசத்தை காட்டிலும் ஒரு பிள்ளை தவறு செய்தால் ஒரு கட்டத்திற்கு மேல போடான்னு விட்டுருவான், வெறுத்துருச்சுனா. ரசூலுல்லாஹ் வெறுக்கல, ரசூலுல்லாஹ் வெறுக்கல. மரணிக்கிற வரை இந்த உம்மத்தினுடைய நேர்வழிக்காக ரசூலுல்லாஹ் பாடுபட்டாங்க, இந்த உம்மத்தினுடைய அந்த நல்ல நடத்தைகளுக்காக ரசூலுல்லாஹ் பாடுபட்டாங்கன்னு சொன்னா அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய எக்ஸ்ட்ரீமான பண்பு. பாருங்க, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், நிறைய முறை அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் வந்து பள்ளிவாசலில் ஒரு காட்டை ஒரு சிறுநீர் கழித்து விடுகிறார். சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழித்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கு பாருங்களேன், மனித இயல்புகளை எப்படி புரியணுங்கிறக்கு. சகாபாக்கள் எல்லாம் சிலர் அடிக்க போறாங்க அவரை, ஏன்னா அல்லாஹ்வை தொழுகிற வணங்குகிற புனிதமான இடத்தில் வந்து அசுத்தம் செய்யறாரு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப அவர் விடுங்கப்பா, விடுங்க அவர் அப்படின்னா முழுமையா சிறுநீர் கழிச்சு அந்த தண்ணி ஊத்த சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஹிக்மத், நுட்பம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, இது அல்லாஹ்வின் இறை இல்லம், வணங்குகிற இடம், இங்க நீங்க இப்படி அசுத்தம் செய்யலாமா? ஒரு குழந்தைக்கு பாடம் எடுப்பதை போல அவர் புத்திக்கு ஏற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்னாங்க, அந்த மனிதர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? இவர் தான் நல்லவர் போல, இவங்க எல்லாம் கெட்டவங்க. அவர் உள்ளத்துல தோன்றியது எப்படி? அவர் அடுத்த நேரம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றார், அல்லாஹும்ம ஹம்னி முஹம்மதா, யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டுவதாக இருந்தா இதோ இந்த முகமதுக்கு இரக்கம் காட்டு, இந்த முகமதின் மீது இரக்கம் காட்டு, வலா தர்ஹம் மஅனா அஹதா, வேற யார் மேலே நீ இரக்கம் காட்டாதேன்னு சொல்லி துஆ செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் யாருப்பா இப்படி துஆ செய்றார் சொன்னாங்க, அவர்தான் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இடத்துல நீங்க அப்படி கேட்காதீங்க, அல்லாஹ்வினுடைய கஜானா விசாலமானது, நீங்க எல்லாருக்கும் துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஒரு மதிநுட்பம்! ஒரு மனிதனுடைய தவறை சுட்டி காட்டுவதற்கும் அந்த தவறிலே இருந்து அவனை வெளியே எடுப்பதற்கும் பெருமானாரிடத்தில் ஆயிரம் பண்புகளை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அதில் ஒரு சில பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலே இந்த சமூகம் ஒன்றிணைக்க சகோதரத்துவக்க சமுதாயமாக இருக்கும். சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் துஆ செய்யுங்க, எல்லாருக்கும் நீங்க துஆ கேளுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வந்துங்க கடந்து விட்டு போகிற ஒரு வரலாறு அல்ல. அல்லாஹ்வின் தூதை பொறுத்தவரை நாடி பிடித்து சகாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் வந்து உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மனிதர் வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, ரசூலுல்லாஹ் அது யதார்த்தமா கேட்கிறாருங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நீங்கள் ஒரு உபதேசம் செய்யுங்கள், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசத்தை உங்களை தவிர யாருக்கும் நான் கேட்கக்கூடாது, நல்ல உபதேசம் செய்யுங்க. ரொம்ப நாள ரசூலுல்லாஹ் அவர் வாட்ச் பண்ணாங்க. அவர் என்னமா செய்வார்? யாராச்சும் டக்குன்னு பேசினாலே ரேஸ் ஆயிடுவார். அவர் பேசும்போது கோபப்படுவார், ரொம்ப கோபப்படக்கூடிய மனிதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவர்கிட்ட, அந்த மனிதரை பார்த்து நீ கோபப்படாதீங்க, நீங்க கோபப்படாது. திரும்ப அவர் கேட்கிற, இல்ல யா ரசூலுல்லாஹ் எனக்கு நல்ல ஒன்று சொல்லுங்களேன், உபதேசம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கோபப்படாத. நாங்க சர்ரா சலாத்து துமர்ரா 3 முறை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அவருடைய இயல்பு கோபப்படுவது. நிறைய பேர் அதுதான். சில பேர் எவ்வளவு பேசுறது பொறுமையா இருப்பான், எத்தனை அடி கொடுத்தாலும் வாங்குவாங்க, உட்காந்து அவ்வளவு இதா இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பேசினாலே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன போய் கேட்கறீங்க, என்னை பத்தி என்ன பேசுறீங்க அப்படிம்பாரு. ரசூலுல்லாஹ் பாருங்க சொன்ன உடனே அவருடைய பண்பு ரசூலுல்லாஹ் எதை சுட்டி காட்டினார்களோ அதற்கு பின்பு அந்த மனிதர் தன் வாழ்நாளில் கோபப்படுவதை விட்டு விட்டார். ரசூலுல்லாஹ் எதங்க ரசூலுல்லாஹ் அவங்க பார்த்தாங்க? இயல்புகளை புரியுங்க, இயல்புகளை புரிஞ்சு வாழுங்க. இன்றைக்கு யாருக்கும் இந்த உலகத்தை சர்டிபிகேட் கொடுக்கிற இடத்துல நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அது போல புரிஞ்சுக்கணும். யாரும் இந்த உலகத்தை பரிசுத்தமானவர்கள் அல்ல. அல்லாஹ் யாரை இந்த உலகத்தில் பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவர்களை தவிர என்னுடைய வாழ்க்கையின் வெளிப்படையாக அல்லாமல்
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தெரியும் என்னிடத்துல என்ன குறை இருக்கு, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை லட்சணங்கள் என்ன எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனை பற்றி உண்டான விஷயம் யாருக்கு தெரியும் தெரியுமா? ரப்புக்கு பின்னாலே அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இரண்டரை கலந்து உங்களோடு வாடுகிற உங்கள் மனைவி தெரியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது, தாய் தந்தையருக்கு தெரியாது. நட்புங்கிற அடிப்படையில் எத்தனை இடத்துல சுத்துறீங்க, எத்தனை விஷயங்களை பகர்றீங்க, ஆனால் உங்களை குறித்து ஒரு நண்பனுக்கு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளை குறித்துண்டான விஷயங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பாருங்க, யாரையும் அல்லாஹ்வினுடைய தூதர் நாவால் கூட யாரையும் நீங்கள் ஒரு தவறான வார்த்தை இருக்கல, ஒரு தவறான வார்த்தை அவனை கோபத்தின் இவ்வளவு உச்சியில் இருக்கலாம், அவனை முனாஃபிக்கன் என்றோ அல்லது அவனை நீங்கள் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றோ அல்லது அவனை நீங்கள் வேறு விதமான வார்த்தைகள் எதை கொண்டோ பேசாது. அல்லாஹ்வின் சொல்றாங்க, ஏன்னா அந்த மனதில் ஏற்படுகிற காயம் இருக்கிற அந்த வலி, அதனால் அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்து துஆ செய்தால் நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய நாவினால் எத்தனை பேருடைய கண்ணியங்கள், எத்தனை பேருடைய தன்மானங்கள் பாதிப்படைய செய்திருக்கலாம். ஆனா ரசூல்லா பாருங்க, ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு நடந்த சம்பவம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு நபித்தோழர், எவ்வளவு பிரசித்தி பெற்ற நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக பொறுப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிக தகுதியுள்ள ஒரு மனிதர். இவர் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வோடு இஷா தொழுது ஜமாத்தோட இவர் வேறு தன்னுடைய பகுதிக்கு போறார். பகுதிக்கு போகும்போது அங்க மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, இஷா தொழுக வைன்னு கேட்கிறாங்க. அவர் தொழுக வைக்கிறார். தொழுக வைக்கும் போது ஒரு தூரத்தில் இருந்து ஒரு மனிதர் வர்றார். அவர் ஒரு விவசாயி, உடல் முழுக்க அவருக்கு வேர்வை, கஷ்டப்படுறாரு அந்த பூமியில. அவர் தொழுகைக்காக வந்து நிற்கும் போது இந்த முஆத் இப்னு ஜபல் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, பெரிய சூறா ஓதுறாரு. இவர் வந்து நிற்கிறார் தொழுகைக்கு நின்று இவரால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, உடல் பலகீனம். இவர் என்ன செய்யறாரு, தொழுகையை பாதியில் விட்டுட்டு போயிட்டார். தொழுகை முடிந்தவன மக்கள் பேசிக்கிறாங்க, இது மாதிரி ஒரு நபர் வந்தாரு, அவர் தொழுகையை பாதியில் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு பேசும்போது அவங்க பேசுற அந்த பேச்சை கேட்டு முஆத் இப்னு ஜபல் கேட்கிறாங்க, அவர் யாருன்னு தெரியுமா? இல்ல தெரியாது முஆத் அவர்களே, நாங்க எங்கிருந்து வராங்க தெரியுமா? அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, சொர்க்கத்திற்குரிய மனிதர் தானே, அல்லாஹ்வின் தூதருக்கு பாசறைக்கு வளர்ந்த மனிதர் தானே, அவர் சொன்ன வார்த்தை, அவர் முனாஃபிக்கனாக இருப்பார் என்று சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவர் முனாஃபிக்கனாக இருப்பார் என்று சொல்றாங்க. உடனே நபி இந்த விஷயத்தை அவர் காதுக்கு போகும், அவருடைய காதுக்கு மெல்ல மெல்ல செய்தி போகும். இது ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம் என்னன்னா, அவர் இந்த இஸ்லாத்தை, அல்லாஹ்வின் தூதரை மிகவும் நேசம் கொண்டு இந்த மார்க்கத்தில் தழுவி வந்த ஒரு சகோதரர். அவர் இந்த செய்தி கேள்விப்பட்டு அவர் மனம் உடைந்து தனிமையில இருந்து அவர் அழுகிறார், ரொம்ப மன கஷ்டப்படுறாரு. நேர ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், என்னை இந்த முஆத் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாரு. இந்த விஷயத்தை என்ன சொல்லிட்டாரு, முனாஃபிக்னு சொல்லிட்டாரு யார் ரசூலுல்லாஹ், என் நயவஞ்சகன்னு சொல்லிட்டாரு யார் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் அவர்களை அழைத்து வர சொன்னாங்க. முஆத் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க சொன்னீங்களா? ஆமா சொன்னேன் யார் ரசூலுல்லாஹ். ஏன் சொன்னீங்க நாங்க ரசூலுல்லாஹ், அவர் தொழுகையை பாதியில விட்டுட்டு போனார், அதனால சொன்னேன் அப்படின்னாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அல்லாஹ்வின் தூதரினுடைய நான் சொன்னேன்ல அந்த மதி நுட்பம், அந்த இடத்தில் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வரக்கூடாது, அவரிடத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது, மன்னிப்பை கையாள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இன்னொரு வார்த்தையை கேட்கிறாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்தவர் தானே? ஆமா ரசூலுல்லாஹ் அப்படின்னாரு. இஸ்லாத்துக்கு வந்தவர் தானே, உங்கள் தொழுகையில நீங்க என்ன ஓதுவீங்க, உங்க துஆல என்ன கேட்பீங்கன்னு கேட்டார். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, மா அத்ரி மா தந்தலத்துக்க யா முஆத், நீங்க என்ன தொழுகையில ஓதுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த முஆத் என்ன ஓதுவாரு என்ன கேட்பாருன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்பேன் தெரியுமா அல்லாஹ்ட்ட? அவர் சொல்றாரு, அந்த விவசாயி, நான் அல்லாஹ்விடத்தில் நடத்தில் சொர்க்கத்தை கேட்பேன், என் பாவங்களை மன்னியா அல்லாஹ்னு கேட்பேன், எனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பேன்னு சொல்றாரு. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னாங்க, நாங்களும் அதை தாப்பா கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இப்ப அவர் கொண்டு வந்த செய்தி ஒண்ணு, ஏன் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொன்னாங்க நல்லா கவனிக்கணுங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் கேள்வி அவரிடத்தில் கேட்டு எப்படியாவது அவரை மன்னிக்கிறவருடைய தன்மைக்கு ஆளாக்கலாமே அப்படிங்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், என்னை இப்ப சொன்னார்ல முனாஃபிக்குன்னு, ஒரு நேரம் வரும் நீங்க எல்லாம் என்னை பார்ப்பீங்க அப்படின்ட்டு போயிட்டார். என்னை எப்படி பார்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு போர்க்களத்தில்
அல்லாஹ்வினுடைய தூதர் போர்க்களம் முடிந்து எல்லோரும் ஷஹீதா கிடக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் எல்லா அந்த மக்கள் போய் தேடுறாங்க, தேடி வர சொல்றாங்க. அந்த நேரத்தில் போய் பார்க்கும்போது அந்த மனிதர் அந்த போர்க்களத்திலே அவர் ஷஹீதாக்கப்பட்டு கிடைக்கிறார். நல்ல கவனிங்க, ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் போய் அவரை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண் கலங்கினார்கள். கண் கலங்கினாங்க. முஆதை கூப்பிடுங்க. முஆத் ரலியல்லாஹு வந்தாங்க. முஆத் ரலியல்லாஹு காட்டி சொன்னாங்க, இவர் யார் தெரியுமா? முஆத் யார் தெரியுமா? அவர் பார்த்தவன் சொன்னார், யா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கட்டும், எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அவர் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்றைக்கு அவர் தன்னுடைய தொழுகையை விட்டுவிட்டு தன்னுடைய வேலைக்கு அவர் போயிருக்கிறார், இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த உலகத்தை காட்டிலும் மறுமை அவர் தேர்வு செய்திருக்கிறார். மறுமைக்குண்டான வாழ்க்கை வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்ன முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். இதுல என்ன விளங்கணும் தெரியுமா? அவர் முஆதை மன்னிக்கல, முஆத் ரலியல்லாஹு அவர் மன்னிக்கல. எப்படிப்பட்ட நபித்தோழர் முஆத், அவருடைய சிறப்பு என்ன எத்தனை வரலாறு படிச்சிருக்கோம். நல்ல கவனிக்கணுங்க. நம் நாவினால் ஒரு மனிதனை பேசுகிற வார்த்தை அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிக்கும். யாரையும் பேசாதீங்க. எவனையும் காஃபிர் என்று சொல்வதற்கோ, எவனையும் முனாஃபிக் என்று சொல்வதற்கோ, எவனுடைய குணாதிசயத்தை வைத்து நாம் எடை போடுவதற்கோ ஒருபோதும் இந்த மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்படி எங்கெல்லாம் சகாபாக்கள் கோபப்பட்டார்களோ, எங்கெல்லாம் சகாபாக்கள் கொஞ்சம் இந்த மார்க்கத்திற்கு இதாக அவர்கள் விரும்பும்போது ரசூலுல்லாஹ் தடுத்து நிறுத்தியிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர். மனித இயல்புகளை புரியுங்க, மனித உணர்வுகளை இந்த உலகத்தில் புரிந்து வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த நேரத்திலே அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சமூகத்தை இப்படியெல்லாம் பண்படுத்தி இப்படியெல்லாம் உருவாக்கி ரசூலா விட்டு போனதாலதாங்க அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வின் மரணத்திற்கு பின்பும் கூட எந்த இடத்திலும் பாருங்க அவர்களுக்குள் பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகள் வரும்போது என்ன செய்வாங்க? அல்லாஹ்வின் தூதருக்குரிய கருத்துக்களுக்கோ அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு மாற்றமாக நடக்கும் போது அங்க தடுத்து நிறுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது இருந்த அந்த கொள்கை பிடிப்பும், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது நம்மிடத்திலே இருந்த அந்த ஒற்றுமையும் எங்க போனது? ரசூலுல்லாஹ் மூத்தானா எல்லாம் போயிருமா? ரசூலுல்லாஹ் மரணிச்ச இந்த மார்க்கத்தை விட்டு பின்பு விட்டு ஓடி விடுவோமா நம்ம? அப்படி ஒரு வாழ்க்கை அந்த மக்கள் வாழ்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்மளும் வாழணும், இந்த உலகத்தில் வாழ கத்துக்கணும். வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது இல்லாமலேயே இப்படியே இந்த உலகத்தில் வாழ்ந்து கடைசி வரை நிறைய பேர் இருக்கிற என்ன தெரியுமா? யாரையும் புரியாமல், யாருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல், யாரையும் இந்த உலகத்தில் மன்னிக்க மனம் இல்லாமல் கடைசி வரை மௌத்தா போகக்கூடிய எத்தனையோ இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க. பார்க்கிறோம்லங்க, அவன் மௌத்துக்கு நான் வர மாட்டேன், ஏங்க வரல, அவன் மௌத்துக்கு நான் வரலங்க, ஏன்னா அவனுக்கு எனக்கு கருத்து வேறுபாடு. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இப்படிப்பட்ட குணாதிசயங்களை ரசூலுல்லாஹ் ஒருபோதும் எங்கேயும் காட்டிக் கொடுக்கல. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சொல்றது ஒண்ணுதான். நான் பிறருடைய குறைகளையோ, பிறரினுடைய தவறுகளையோ, பிறரினுடைய கண்ணியத்தையோ நான் வெளிப்படுவதற்கு முன்னால் நான் யார் என்பதை இந்த உலகத்தில் புரிய கற்றுக்கொள்ளணும். என் தவறை, என் குற்றத்தை, என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ரப்புக்கு எவ்வளவு நேரம் யோசிச்சு பாருங்க. நீங்க மனசாட்சி வேணுங்க. இந்த உலகத்தில் வாழும் போது தக்குவா ஹாவுனா அல்லாஹ்வின் தூதர் இந்த கல்வின் மீது கை வைத்து சொன்னார்கள். எதற்காக? இந்த உலகத்தில் நீ ஒரு தவறை செய்யும் போது, ஒரு குற்றத்தை செய்யும் போது நீ மனசுக்கு பயப்படு. சகாபாக்கள் கேட்டாங்க, தீமையா என்ன யா ரசூலுல்லாஹ்? ஒரு பாவத்தை நீங்கள் செய்யும் போது அது உங்களுடைய கல்வில் முள்ளை போல் குத்திக்கொண்டே இருக்கும். நீ யாருக்கு அநியாயம் செய்திருந்தாலும், யாருடைய பொருளை அபகரித்திருந்தாலும், யாருடைய கண்ணியத்தின் மீது விளையாண்டு இருந்தாலும் இந்த உலகத்தில் நிச்சயமாக உங்களுடைய கல்வியில் சொல்லிக் கொண்டே இருப்பது தப்புப்பா, தவறு. தயவு செய்து நான் சொல்றேங்க, இந்த ஜும்மா முடிந்து யாராவது நீங்கள் பிணக்கோடு வாழ்ந்திருந்தால், உங்கள் சகோதரனோடு நட்புறவை துண்டித்திருந்தால், உங்கள் தந்தையோடு நீங்கள் பேசாமல் இருந்தால், இந்த சமூகத்தில் கொள்கை உறவு என்பதுதாங்க கபரிஸ்தான் வர வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். காசுக்காகவோ
பதவிகளுக்காகவோ இந்த உலகத்தில் இணைகிற உறவு அல்ல இஸ்லாம் காட்டி கொடுத்த உறவு, கொள்கை உறவு என்பது. நாளைக்கு நீ மரணித்தால் அவன் போய் நிற்கணும், நாளைக்கு அவன் மரணித்தால் நீ போய் நிற்கணும். அல்லாஹ் என் சகோதரன் தானே, அவன் தப்பு செஞ்சிருந்தா மன்னிக்கிறே அல்லாஹ். அவனிடத்தை கையேந்தி கேட்கிற மாதிரி அந்த அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹ் நீங்க செஞ்ச பாவங்களை மன்னிப்பான். இந்த உலகத்தில் யார் ஒரு சகோதரனை குறையை மறைக்கிறானோ, யார் ஒரு சகோதரன் தவறை மறைக்கிறானோ, நாளை மறுமையுடைய நாளில் நீங்கள் யாருக்கும் செய்யாமல் செய்த தவறுகளை அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்காக மறைக்கிறார். வெளிப்படுத்த மாட்டானே. கோடான கோடி மக்கள் கூடியிருக்கிற அந்த அந்த மனுஷர் மைதானத்திலே அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான், தனியா வைப்பான். நீ செய்த பாவங்களை திரைமறைகள் வைத்து அல்லாஹ் விசாரிப்பான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது அல்-இஹ்சான் தான், அல்-இஹ்சான் தான், நன்மை தான், நன்மை ஏவுவது தான். அந்த ஏவுகிற சமுதாயமாக இருக்கிற நான் முதலில் என்னுடைய வாழ்வை பக்குவப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும், பக்குவப்படுத்தக்கூடியவனாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனையை நம்முடைய வாழ்நாளில் வளர்ச்சி. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல எண்ணம் உள்ள மனிதர்களாக எங்களை வாழவே, நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களாக எங்களை வாழவே. நான் திரும்ப சொல்றேங்க, ஐவேளை தொழுகுவதோ, நோன்பு வைப்பதோ, ஹஜ் செய்வதோ, உம்ரா செய்வதோ, தர்மங்கள் செய்வதோ, இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு நமக்கு உட்பட்ட விஷயம். அது அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிக்காம போலாம். குறைகள் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். மனிதர்களுக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் புரிந்து வாழ்கிற வாழ்க்கையில் குறைகள் வைத்தால் அவன் மன்னிக்காதவரை, அவன் நம்ம இந்த உலகத்தில் மன்னிப்பை கையாளாதவரை ரொம்ப மன்னிக்க மாட்டான், ரொம்ப மன்னிக்க மாட்டான். இந்த இயல்புகளை நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்துங்க. அல்லாஹ் நமக்கு அதற்குண்டான பாதைகளை காட்டுவான், அதற்குண்டான வழிகளை நமக்கு வளர்த்து கொடுப்பான். இன்னைக்கு என்னங்க ஒரு இந்த சமூகத்தில் பழக்கம் பாருங்களேன், ஒரு இறை நிராகரிப்பாளராக ஒருத்தர் இருக்கிறானா, அவனிடத்தில் கூட இவன் நட்பு வைப்பதற்கோ வியாபாரம் செய்வதற்கோ அவனுடன் நட்பு பாராட்டுவதற்கு கூட இவன் நேசிக்கிறான். ஆனால் ஒரு இறை கொள்கையில இருக்கக்கூடிய ஒரு மூமியிடத்தில் இவன் ஏன் பகமை பாராட்டுறான்? ஏன் பகமை வருது? யோசிச்சு பாருங்க நீங்க. ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். இந்த நபி யார்? வல்லதீன ஆமனு அஸித்தாஉ அல் குஃபார் வ ருஹமாஹு பைனஹும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மூமின்களின் பண்பை. இந்த முகமதோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அன்றைக்கு இருந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மைன், இவர்களை குறித்தெல்லாம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அவரோடு இருந்த மக்கள் யார் தெரியுமா? ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு பிரகடனப்படுத்துகிறார். ஒன்று அஸித்தாஉ அல் குஃபார், இறை நிராகரிப்பை வெறுப்பார்கள், இறை நிராகரிப்பாளர்களை வெறுப்பார்கள், இணை வைப்பாளர்களை இந்த உலகத்தில் வெறுப்பார்கள். ருஹமாஹு பைனஹும், யார் மீது இரக்கம் கொள்வார்கள்? கொள்கை உறவுகளின் மீது, ஈமானிய உறவுகளின் மீது அவர்கள் இரக்கம் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த ஈமானிய சமுதாயத்திற்கும் இந்த பலகீனங்களை நீக்கி இதை சரி செய்து எல்லோரையும் இந்த உலகத்தில் ஒரே கொள்கை உறவுகளாக வாழ வைத்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து ஒருவருக்கு ஒரு பரஸ்பரத்தோடு அன்போடு மன்னிக்கிற தன்மையை கையாண்டு ஒருவருக்கு ஒரு சகோதரரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மனித இயல்புகளை, மனித உணர்வுகளை நாடி பிடித்து இந்த உலகத்தில் உணர்ந்து வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த ஈமானிய உறவுகளுக்கும் தந்தர் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முதல் உரையிலே எல்லாம் கேள்விப்பட்ட தலைப்பு தான். சில விஷயங்களை கொஞ்சம் நம்ம சேர்த்து நம்ம சொன்னோம். நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கல்வில் நாம் பிற மக்களுக்கு கொடுக்கிற இடம், பிறரை மன்னிக்கிற எந்த தன்மையில் இருக்க வேண்டும் என்பதை, அல்லாஹ்வே மிகப்பெரிய மன்னிப்பாளன், அவன் மிகப்பெரிய கருணையாளன், அவருடைய சிபத்துகளில் தன்மைகளில் அல்லாஹ் மன்னிப்பையும் இரக்கத்தையும் அதிகம் சொல்றான். அப்படிப்பட்ட வாழ்வியலை நமக்கு கொடுக்கட்டும். அதே போல இந்த பூமியிலே அல்லாஹ்விற்கு மிக மிக அவன் நேசிக்கிற இடம் ஒரு இறை இல்லம் தான், இல்லைங்களா? ஆனால் இந்த இறை இல்லம் என்று வரும்போது இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு உதவிகள் கேட்டு வந்தாலும் செய்யறது நம்முடைய கடமையா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா விளங்கி புண்ணிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு போகும்போது ஒரு இறை இல்லத்தை ஏற்பாடு செய்யணும்னு ரசூல் ஆசைப்படுறாங்க. முதல் பள்ளிவாசல். அந்த வரலாறு நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. அந்த இடம் ரசூல்லா தேடுறாங்க, ஒரு இடம் வேணும்ல. அந்த இடத்தை கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? 2 எத்தீமான பிள்ளைகள். அவர் தாய் தந்தை விட்டுட்டு போன இடம், எத்தீமான பிள்ளைகள். அந்த இடத்துல தான் ரசூல்லா முதல் பள்ளி கட்டினாங்க. அது எதை கொடுத்தும் அவங்க வாங்கல. அந்த ரசூல்லா இடத்துல பள்ளி நிறுவுறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இங்க தொழுகிற நம்ம தொழுகைக்கும் அங்க தொழுகிற தொழுகைக்கும் நன்மைகள் வித்தியாசம் உண்டு.
எவ்வளவு நன்மையில் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரும். அப்ப இறை இல்லம் என்று கேட்கும் போது தாராளமாக கொடுக்கிற நமக்கு உள்ள வேணும். இன்னைக்கு நாம் இந்த துனியாவை கட்டுகிற வீடு, இந்த வீட்டு கல்லாரத்தில் ஏதாவது நன்மை இருக்கான கிடையாது. நமக்காக இந்த துனியாவில் வாழ்வதற்காக நம்ம கட்டுறோம். அல்லாஹ்வின் வீட்டை பொறுத்தவரை அப்படி அல்ல. உலகம் அழிகிறக்காக இபாதத் செய்வதற்கு எத்தனை பேர் தொழுகிறாங்க, எத்தனை பேர் இபாதத் செய்யறாங்க, அந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜும்மாவினுடைய வசூல் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய அபு ரைஹான் என்கிற ஒரு பள்ளி. சுப்ஹானல்லாஹ், உண்மையிலுமே நம்முடைய ஜமாத்திலிருந்து அங்கே போகும்போது, நம்முடைய பணிகளுக்காக அங்கே போய் கேட்கும்போது அந்த மக்கள் நிறைய செய்யறாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு உதவி, பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேர்வழி அடைய வேண்டும், நிறைய மார்க்க பணிகள் கேட்க வேண்டும், மதரசாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்கிற பெரு முயற்சியின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அங்க அதற்காக வசூலுக்காக நம்ம நாடி வந்திருக்கிறாங்க. நம்முடைய பணி என்ன, நம்முடைய கடமை என்ன? அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வர்றாங்களா, நான் அள்ளி கொடுக்குறேன். சகாபாக்களை பொறுத்தவரை வறுமையில கொடுத்தவங்க சகாபாக்கள். ஒருத்தர் நல்ல உச்சத்தில் இருக்கும்போது, செல்வ நிலையில இருக்கும்போது கொடுக்கிறது பெருசா தெரியாதுங்க. ஒருத்தர் வறுமையில இருக்கும்போது 100 ரூபாய் இருந்து 50 ரூபாய் எடுத்து போறான் பார்த்தீங்களா துண்டுல, அது மிகப்பெரிய நல்ல நேசிக்கிறான், வறுமையில கொடுக்கக்கூடியது. அதனால நம்மளால எவ்வளவு அந்த பள்ளிக்காக கொடுக்க முடியுமோ தாராளமாக கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பணிகள் அங்கே உருவாகி அந்த மக்கள் கையேந்தி அல்லாஹ் இப்படி கொடுத்தாங்க, இந்த பகுதிக்கு போன எங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னு அவர்கள் துவா செய்யும் போது அல்லாஹ் அந்த நன்மை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் தருவான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வாரி வாரி கொடுங்க. அந்த மக்கள் வந்திருக்கிறாங்க, மிகப்பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. அவர் நிறைவான மனதோடும் பொருளாதாரத்தோடும் செல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்கு நான் தாராளமாக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹும்ம ஐஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம ஐஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ஃபன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.